உடல் எப்போவுமே வந்து ரொம்ப சோர்வாக இருக்குது டாக்டர். அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமாக எனக்கு வந்து ஒரு வயதான ஒரு தோற்றமும் வந்து உண்டாகுது. இது மட்டும் இல்லாமல் செரிமான கோளாறுகளும் வந்து இருக்குது. சரியான இரவு தூக்கமும் வந்து கிடையாது. உடல் வந்து கொஞ்சம் பலகீனமாகவே நான் வந்து உணர்றேன் அப்படின்னா டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். உடலில் இருக்கக்கூடிய செல்கள், இந்த செல்கள் வந்து முதிர்ச்சி அடையக்கூடிய திறன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். நிறைய இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து 30 வயதிலே கருமுட்டை வந்து ஆரோக்கியமாக இல்லை, விந்தணுக்கள் வந்து ஆரோக்கியமாக இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த செல்லில் இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் ஏஜிங் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அது என்ன பயாலஜிக்கல் ஏஜிங் அப்படின்னா, நம்ம பிறந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வயதை வந்து க்ரானாலஜிக்கல் ஏஜ் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு 30 வயது இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அவங்க பிறந்த நாள்லேருந்து அந்த நாட்களை வந்து கணக்கு வச்சு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க தொடர்ந்து செரிமான கோளாறுகள் வந்து இருக்குது, நல்ல உணவுகளை வந்து அவங்க சாப்பிடலை, எக்ஸசைஸ் எதுவுமே வந்து பண்ணலை, எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிலைகளில் அவங்க செல்கள் முதிர்ச்சி அடையக்கூடிய திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வயது இருக்கக்கூடிய ஒரு நபரோட உடம்புல 50 வயதுக்கான மாற்றங்கள் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை தான் நம்ம வந்து பயாலஜிக்கல் ஏஜிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாற்றம் எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்மளோட டிஎன்ஏல வந்து குரோமோசோம்ஸ் வந்து இருக்கும். இந்த குரோமோசோம்ஸ் ஒவ்வொன்றும் அதனுடைய முடிவில் வந்து ஒரு கேப்சூல் மாதிரி ஒரு எண்டு வந்து இருக்கும். ஸோ நம்மளுடைய ஷூ லேஸ் மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த எண்டு அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ், நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகளால் நம்ம உடம்புல தேங்கக்கூடிய கழிவுகள், ஸோ இதுதான் வந்து இந்த ஆக்சிடேஷனுக்கான முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ இந்த கழிவுகள் வந்து நம்மளுடைய குரோமோசோமை வந்து பாதிக்குது அப்படின்னா அது வந்து அழிய தொடங்கும். ஸோ இந்த நிலைகளில் தான் நம்ம மிக சீக்கிரமாகவே வயதான ஒரு தோற்றம் வந்து உண்டாகுது. ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நம்மளுடைய செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது முதல்ல நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இதற்கு டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு 4 மாதத்துக்கு ஒரு முறையும் நம்ம வந்து பேதிக்கு மருந்து எடுத்துக்கும் போது நம்ம உடலுக்கு நோய் வராது அப்படிங்கிறது தான் வந்து சித்தர்களுடைய ஒரு கூற்று. ஸோ நம்ம அதை வந்து டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸை வந்து 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த டீட்டெயில்டான டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸாவோ இல்லை ஒரு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷனாவோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக காயக்கற்ப முறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ காயக்கற்பம் அப்படின்னா என்னென்னா, சித்தர்கள் வந்து உடலை அழியாமல் பாதுகாக்கிறதுக்காக, ஏன்னா சித்தர்களுடைய முக்கியமான ஒரு பணியாக அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஸோ இறைவனை அடைகிறது தான் அவங்களுடைய முக்கியமான ஒரு குறிக்கோளாக வந்து இருக்கும். அதற்கு உடலை வந்து ஒரு கருவியாக வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த உடலில் வந்து எந்த நோயும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குறைந்த அளவில் நம்ம சாப்பிடக்கூடிய சில உணவு வகைகள் வந்து நம்ம உடலுக்கு நோய் வராமல் அதே சமயத்தில் உடலை கல் போல் பாதுகாக்கிறது தான் வந்து காயக்கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ முறை இல்லை சிகிச்சை முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம ரொம்ப ஈஸியாக காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் அப்படிங்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம காயக்கற்ப சூர்ணமாக வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த காயக்கற்ப சூர்ணத்தில் வந்து அமுக்ரா வந்து இருக்குது. இது வந்து பெஸ்ட்டு கார்டிசாலை குறைக்கக்கூடிய, முக்கியமாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய ஒரு மூலிகை. அதே மாதிரி நிலப்பனை கிழங்கு, பூனைக்காளி, இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் வந்து இருக்குது. இது வந்து உடலுக்கு பலம் கொடுக்கக்கூடியது. முக்கியமாக நம்மளுடைய குரோமோசோம்ஸில் உண்டாகக்கூடிய பாதிப்பை, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இதற்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி நன்னாரி வந்து இதில் இருக்குது. நன்னாரி அப்படிங்கிறது வந்து உடலுக்கு குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ பித்தம் அதிகரிக்கக்கூடிய நிலைகளில் தான் உடலில் சீக்கிரமாகவே வந்து நரைமுடி உண்டாகிறதோ இல்லை வந்து மன அழுத்தத்தினால இதய சம்பந்தமான நோய்கள் வந்து உண்டாகிறது. இது எல்லாமே வயதான ஒரு உடலில் வந்து மாற்றங்களை வந்து உருவாக்கும். ஸோ இந்த நிலைகளில் நன்னாரி சேர்ந்த காயக்கற்ப சூர்ணம் வந்து எடுத்துக்கும் பொழுது அது உடல் அளவுலையும் இந்த பித்தத்தை குறைச்சி ஸோ நம்மளுடைய வயதாகக்கூடிய திறனை வந்து குறைக்கும். ஸோ இதே மாதிரியான நிறைய மூலிகைகள் சேர்ந்த ஒரு சூர்ணம் தான் காயக்கல்பம் வந்து சூர்ணம். இந்த காயக்கற்ப சூர்ணத்தை வந்து டெய்லி நம்ம வந்து நைட்டில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான வெந்நீரோட வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலில் உண்டாகக்கூடிய பலகீனம், ஸோ முக்கியமாக எப்போவுமே டயர்டாகவே இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், ஸோ அதே மாதிரி கருமுட்டையோட வளர்ச்சியோ இல்லை விந்தணுக்களுடைய வளர்ச்சியோ வந்து எங்களுக்கு தேவையான அளவு இல்லை, ஸோ அடிக்கடி வந்து அபார்ஷன் ஆகுது, இந்த மாதிரியான பிரச்சனை
இருக்கிறவங்களும் சர்க்கரை வியாதினால வந்து உடல் எடை வந்து குறைஞ்சி எப்பவுமே வந்து நான் டயர்டாக வந்து ஃபீல் பண்ணுறேன், ஸோ உடல் எடையும் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடுச்சு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும், ஸோ ஞாபக மறதி மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்குது, ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நரைமுடி வந்து உண்டானது, இது எல்லாமே வந்து வயதான தோற்றத்துக்கான அறிகுறிகள். ஸோ இந்த மாதிரியான நிலைகளில் ரெகுலராக நம்ம வந்து காயக்கல்ப சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது கூட யோக பயிற்சிகளும் அதிகமாக எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை வந்து தவிர்க்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே வயதாகக்கூடிய தன்மையை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ உடல் சோர்வு இருக்கிறவங்களும் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ உடலில் அதிகப்படியான சோர்வு அதே மாதிரி வயதாகக்கூடிய திறன் அதிகமாக இருக்குது அப்படின்னா பயாலஜிக்கல் ஏஜிங் அப்படிங்கிறத முக்கியமான காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை சரி செய்கிறதுக்கு காயக்கற்ப முறைகளை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதற்கு காயக்கற்ப சூர்ணம் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதே பார்த்தோம். இது கூட உடற்பயிற்சியும் உணவு முறை மாற்றங்களையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது வயதாகக்கூடிய திறனை நம்ம வந்து குறைச்சிக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை செப்டம்பர் மாதம் 4ஆம் வாரம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை திருவள்ளூரிலும், 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணி முதல் மாலை 6 மணி வரை அம்பத்தூரிலும், 24ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 25ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை திருப்பூரிலும், 27ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும், 29ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்தில் சந்தித்து ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபாஸ்டின் நாகர்கோயில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்.